மறுமொழி நில்லு. என்னத்தே? அதை கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி கேளு பாப்போம். என்னத்தே, எதுக்கு நிக்க சொன்னிய? உள்ள இருந்து நீ பாட்டுக்கு வந்தா என்னைய பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டு திரும்பி ஓடுதா? சே, இந்த கிளவி ரூம்ல இருந்து படுத்து உறங்கிட்டு கிடக்குன்னு நினைச்சேன். இந்த கிளவி முழிக்கிறதுக்குள்ள புது சாரியை கட்டிட்டு போய் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட காட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். இந்த கிளவி என்னடானா கொத்துக்கல்லு மாதிரி ஹாலில் வந்து உட்காந்துருக்கு. நான் வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். காது கேட்கவா இல்லையா? காது கேட்கறான்னு மட்டும் இந்த கிளவி விட்டுருமாக்கும். காதெல்லாம் நல்லா தான் கேட்கும். காது நல்லா தானே கேட்கும். பிறகு நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என்னைய பார்த்து உடனே சாக்காயிட்டு திரும்பி உள்ள உடனா? அதுவாத்தே, நான் புது சரி கட்டியிருக்கேனா அதை பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட காட்டலான்னு போயிட்டு இருந்தேன். நீங்க வேற ஹாலில் உட்காந்துருந்தீங்களா? நீங்க பார்த்துட்டா ஏதாவது கேப்பிய, நானும் ஏதாவது வாய்க்கு வாய் பேசுவேன். புறம் நமக்குள்ள சண்டை வரும். அதான் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள ஓடிலான்னு பார்த்தேன். நீங்க பார்த்து கூப்பிட்டுட்டிய. ஓஹோ, இதுதான் விஷயமா? இவ்வளவு நேரம் இந்த புது சாரியை பார்க்காம இருந்துட்டேனே. ஏது மறுமலை புது சாரி? எத்தே, அது நேத்தைக்கு ஷாப்பிங் போகும்போது எடுத்ததத்தே. சாரி எப்படி இருக்கத்தே? நல்லா இருக்கா? எப்போ வெளியில போனாலும் அவளுக்கு மட்டும் ஏதாவது வாங்கிட்டே தான் இருக்கா. வீட்டில் ஒரு மாமியார் இருக்காள, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஒரு நாளாவது நமக்கு ஒரு சாரி எடுத்துருக்காளா? ஒன்றும் கிடையாது. இதே இது அவைய அம்மாவாக இருந்தா ஒன்றுக்கு 2 சாரியில எடுத்து கொடுத்துருப்பா. இந்த லட்சணத்துல சாரி நல்லா இருக்கத்தேன்னு வேற கேள்வி. நல்ல ஒட்டட குச்சிக்கு துணியை சுட்டி விட்ட மாதிரி இருக்கு. என்னத்தே, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறிய? சாரி நல்லா இருக்காத்தே? நல்லா இருக்கு மறுமொழி, சூப்பரா இருக்கு. இந்த சாரியில உன்னைய பார்க்கறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஹிஹிஹி, அப்படியாத்தே? உண்மையாவா? ஆமா மறுமொழி, உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்க நீ. மறுமொழி, நேற்றுக்கு ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னீங்க, உனக்கு மட்டும் சாரி வாங்கிட்டு வந்திருக்க. இந்த அத்தைக்கு ஒரு சாரி வாங்கணும்னு தோணலை பத்தியா உனக்கு? வயசான காலத்துல இந்த கிழவிக்கு சாரி கேட்குவான். சாரி என்ன மறுமொழி? ஐயோ எத்தே, நீங்க கேட்ட பிறகுதான் எனக்கு ஞாபகம் வரும். நீங்க பேசிக்கிட்டே இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கும் ஒரு சாரி வாங்கி வச்சிருக்கேன் தே. அப்படியே மறுமொழி, உண்மையா எனக்கும் சாரி வாங்கியிருக்கிறியா? ஆமாங்க தே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தே, உங்களுக்கு நான் வாங்கின சாரி. சாரி எப்படி இருக்கத்தே? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காத்தே? இதெல்லாம் ஒரு கலரா? இந்த கலர்ல மனுஷன் கிட்டுவானா? சி, இப்படி ஒரு கேவலமான கலர்ல சாரி வாங்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு மட்டும் நல்லா மினுக்கு மினுக்குன்னு மினுக்கு கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கா. நமக்கு மட்டும் எங்கேயோ கீழே கிடந்த சாரியை பறக்கிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த சாரியை வாங்கிட்டு வந்து தந்தைக்கு சாரி வாங்கலன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம பேசாம இருந்திருக்கலாம். என்னத்தே, சாரியே உத்து பார்த்துட்டு இருக்கிறிய? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய. சாரி பிடிச்சிருக்காத்தே? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மறுமலை, சாரி சூப்பரா இருக்கு. நீல கலரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆகும். அதுல இந்த பச்சை கலர்ல பார்டர் இருக்கு பத்தியா? சூப்பரா சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்காத்தே? ஆமா மறுமலை, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அப்படிங்களாத்தே? ரொம்ப சந்தோஷத்தே. எத்தே, நீங்க இந்த சாரிய போய் கட்டிட்டு வரீங்களா? நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சாதான் நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருக்குங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும். என்னத்தே, சாரியை கட்டிட்டு வரையலத்தே? சரி மறுமொழி, நான் போய் கட்டிட்டு வரேன்னா. சாரி அது சாரி, மனுஷக்கிட்டு வேணா இத கலரும் அவளை மாதிரியே தான் இருக்கு. சாரி விலை எவ்வளவு போட்டிருக்கு? வெறும் 500 ரூபாயா? இந்த 500 ரூபா சாரியை தான் கட்டிட்டு வாங்கன்னு 500 தடவை சொன்னாலாகும். இந்த சாரி ஒண்ணு நம்ம கட்டண்டா, வெளியே போயிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். என்னத்தே, சாரியை கட்டிட்டு வருவேன்னு பார்த்தா சாரியை கட்டாம வந்திருக்கிறிய? என்ன சத்தே? இல்ல மறுமொழி, சாரி நல்லா சூப்பரா இருக்கு. சாரி கட்டி பார்த்தேன்னா மேலெல்லாம் வெயிட்டா இருந்த மாதிரியே இருக்கு மறுமொழி. அதான் சாரி ஒழுங்கா நிக்கவே இல்லை. அதை கட்டிட்டு எப்படி வரதுக்குன்னு தான் கேட்டாம வந்துட்டேன். அப்படியாத்தே? ஆமா மறுமொழி, சாரிக்கு விலை எவ்வளவாகும்? எத்தே, உங்க சாரி விலை 5000 ரூபாயாகும். அப்படியா மறுமொழி? உண்மையை தான் சொல்றியாக்கும்? ஆமா, உன் சாரிக்கு விலை எவ்வளவு? இது வெறும் 300 ரூபா தான் அத்தே. சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிட்டு திரியறாணி தான் வாங்கினேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, அது என்ன மறுமொழி, சாரியில கீழே அசிங்கமா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கு. நீ பார்க்கலையாகும்? ஐயோ, இந்த ஸ்டிக்கர்ல விலையில போட்டிருந்து கிழிக்க மறந்துட்டேனே. இந்த கிளவி வேற விலையை பார்த்துட்டுனா
தையத்தக்கன்னுல குடிச்சிட்டு கிடக்கும். அது இருக்கட்டத்தே, பரவாயில்ல. நீ சும்மா இரு மறுமலை, நான் எடுத்து விடுங்க. எவ்வளோ அழகான சாரி. இதில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க அசிங்கமெல்லாம் அழகு. ஐயோ எத்தே, வேண்டாத்தே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் புறம் எடுத்துக்கிட்டே. இதில் என்ன இருக்கு மறுமலை? ஏன் மொபைலாக இருந்தால் நான் எடுக்க மாட்டேனாகும். எம்மாடியோ, 3000 ரூபாயில் போட்டிருக்கு. நமக்கு 500 ஓவல சேரையை வாங்கிட்டு இவளுக்கு மட்டும் 3000 ரூபாய்க்கு சரி எடுத்துக்க. 3000 ரூபாய்க்கு கேட்டால் 300 ரூபான்னு சொல்லி நம்மளே ஏமாத்த பக்கா. என்ன மறுமலையே, சாரி 300 ரூபான்னு சொன்னா சாரியில் விலை 3000 ரூபா போட்டிருக்க. இல்லத்தே, அது வந்து வந்து தீபாவளி ஆஃபரில் போட்டிருந்தாவத்தே. என்னது, தீபாவளி ஆஃபரில் போட்டிருந்தாவளா? தீபாவளியெல்லாம் முடிஞ்சு பல மாதம் ஆயாச்சு மறுமலை. இப்போதான் உனக்கு தீபாவளி ஆஃபரில் சாரி கொடுக்காவளாகும். ஆமாம், எந்த கடையிலையாக்கும் உனக்கு இப்போ தீபாவளி ஆஃபரில் சாரி கொடுத்தாவ? ஐயையோ, கிளவி நோண்ட ஆரம்பிச்சிட்டு. இங்கே இருந்தோம்னா இனிமே பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நெல்லு மறுமலை, எங்க வாடுகா? எல்லாம் என் மொபைல் கொடுக்க இடம். அவன் சரியில்லாதனால தானே இவ இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு கிடக்கா. வரட்டான் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்க கொடையில இனிமே இவ சாரி வாங்கதே நீ பாட்டணும். நம்ம வீட்டு சீலிங்கா இது? இவ்வளோ அழகா இருக்கு. வீட்டை பார்க்கறது கூட நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலை மட்டும்தான் நடக்கும். இப்படியே படுத்து கிடந்து விட்டத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆனா இது ரொம்ப நேரம் பார்க்க முடியாத. வெளியில போன மாமியார் கிளை வந்துட்டுனா அந்த வேலை இந்த வேலைன்னு சும்மா எதையாவது புலம்பிகிட்டே இருக்கும். சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா படுத்து கிடக்கா? இடுப்பு எதுவும் பிடிச்சுக்கிட்டோ? இடுப்பும் பிடிக்கல, அடுப்பும் பிடிக்கல. கிச்சன்ல இவ்வளவு நேரம் கால் கடுக்கணும்னு எல்லா வேலையும் பண்ணினேன். இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு படுத்து கிடக்கேன். ஓஹோ, அப்படியா? நான் கூட இடுப்பு பிடிச்சிட்டோன்னு பயந்துட்டேன். சரி சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கோரிட்டு வைப்போ. இப்பதான் நான் சொன்னேன் கிச்சன்ல கால் கடுக்கணுட்டு. இப்பதான் வந்து சோப்பால படுத்திருக்கேன். நீ உங்களுக்கும் கால் கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. போய் நடந்து போய் தண்ணியை கோரி குடிச்சிட்டு வாங்க போங்க. நானே வெளியில போறேன், உங்க அம்மா வரது வரைக்கும் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு பார்த்தா இவரு அதுக்கு மேல நமக்கு வேலை சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க போறதான் போறீங்க? எனக்கும் தண்ணி தாகமா தான் இருக்கு. எனக்கு ஒரு கப்பு தண்ணி குடிக்க கொண்டு வாங்கண்ணா. மொத்த மழை இங்கு கொட்டி தீராதோ. இந்த சின்ன பொண்ணு, தண்ணி எழுப்பி குடி. முனை, எனக்கு நல்ல தண்ணி தாக்கமா இருக்கு. எனக்கு ஒரு கப் தண்ணி கொட்டுவோம் முனை. வாமா, எத்தனை பேருக்கு நான் தண்ணி கோரி கொடுப்பேன். உங்களுக்கும் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. நீங்களே கிச்சன்ல போய் தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு வாங்க போங்க. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தண்ணி கொறி கொடுக்க, பெத்த அம்மாக்கு தண்ணி கொறி தர மாட்டா, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். உங்களுக்கு தண்ணி கொறி தரலன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களுக்கு தண்ணி கொறி கொடுக்கலன்னா சோறு தர மாட்டா. பொறுனா சோத்துக்கு எங்க போகுது? அப்போ பெத்த அம்மையை விட உனக்கு சோறு தான் முக்கியம். ஆமா, எனக்கு பெத்த அம்மையை விட கட்டின பொண்டாட்டியை விட சோறு தான் முக்கியம்.